நம்ம யூனிவர்ஸில் இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச கேலக்சிகள்லேயே மிக பெருசு எதுன்னு தெரியுமா? அந்த கேலக்சியோட பேர் தான் IC1101 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய பேரடை. இது வர்கோ சூப்பர் கிளஸ்டர்னு சொல்லப்படுற அந்த இடத்துல எபிள் 2029 அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்குது. இது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொன்னோம்னா, அந்த வர்கோ சூப்பர் கிளஸ்டரோடைய மொத்த ஒளியில் 28% இந்த கேலக்சி மட்டுமே வெளிப்படுத்துது அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெருசாக இருந்திருந்தா அந்த கிளஸ்டரில் 28% இதுவே ஒளியை வெளியிடும் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டா நம்ம மில்கிவே கேலக்சி ஒரு வீடுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த கேலக்சி IC1101 அப்படிங்கிற இந்த கேலக்சி ஒரு மிகப்பெரிய நகரம் மாதிரி. ஸோ நகரம் எவ்வளோ பெருசாக இருக்கும், ஒரு வீடு எவ்வளோ பெருசாக இருக்கும் நகரத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா. ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான இந்த கேலக்சியை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சப்பறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க வந்துடாதீங்க. ப்ளஸ் வீடியோ ஹைப் பண்ணி விட்டு இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் ஆகி அவங்களும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். கேலக்சி பேரடைகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் எப்போ மனிதர்களுக்கு இருக்குது அப்படிங்கிற புரிதல் வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற அந்த வரலாறு எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளால் இந்த IC1101 அப்படிங்கிற இந்த கேலக்சி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் மனிதர்கள் இரவு வானத்தில் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாத்தையுமே ஒரு டைமில் சில கிரகங்களை கூட நட்சத்திரமாக தான் கருதுனாங்க. ஸோ அந்த டயத்துலலாம் நம்ம மனிதர்களுக்கு நட்சத்திரம் எது, கேலக்சி எது, இந்த பிரபஞ்சம் எது அப்படிங்கிறலாம் தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள் நகர வருடங்கள் ஓட வானத்தில் டெலஸ்கோப்பெலாம் பயன்படுத்தி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த டெலஸ்கோப்பெலாம் பயன்படுத்தி வானியலாளர்கள் பார்க்கும்போது சில நட்சத்திரங்களுக்கு இடையில் மங்கள ஏதோ ஒன்று தெரிகிறத ஒளி எழுப்பக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியதை பார்க்குறாங்க. ஸோ அப்போ கூட அவங்க கேலக்சின்னு நினைக்கல, அது நெபுலாக்கள், அதாவது ஒரு மேகங்கள் மாதிரியான விஷயமா இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அது எல்லாமே நம்ம பூமியை சுற்றி பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு தான் கருதுனாங்களே தவிர தனியாக ஒரு கேலக்சியாவோ எதுவுமே அவங்க நினைக்கல. அது மட்டும் இல்லாமல் 1600 காலகட்டத்திலேயே மில்கிவே அப்படிங்கிற அந்த பேர் அப்படிங்கிறது நம்மளுடைய மில்கிவே கேலக்சிக்கு வந்துருச்சு. ஏன்னா வானத்தில் இரவு வானத்தில் வெள்ளை நிற கோடுகளை அவங்க நோட் பண்ணுறாங்க. அது பாலை ஊற்றி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வச்சு பால்வெளி அப்படிங்கிற பேர் வர ஆரம்பிச்சிது. அப்போ கூட பால்வெளி அப்படிங்கிற அந்த மில்கிவேக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. நம்ம வானத்தில் பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த பால்வெளிக்குள்ளே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய யூனிவர்ஸே இந்த பால்வெளி தான் அப்படின்னு மனிதர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா கேலக்சிகள் எல்லாமே வானத்தில் தனித்தனியாக இருந்திருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா, நம்ம மில்கிவே அப்படின்னு பேர் வச்சாங்கல்ல, அந்த மில்கிவேக்குள்ளே தான் அந்த இது எல்லாமே இருக்குது. ஆனால் அது கேலக்சி சொல்லாமல் நெபுலாக்கள்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் 1700 காலகட்டத்தில் வில்லியம் ஹெர்ஷல் அப்படிங்கிற ஒரு வானியலாளர் என்ன பண்ணுறாரு, இந்த நெபுலாக்கள் இருக்குல்ல மில்கிவேக்குள்ளே இருக்குன்னு சொல்லப்பட்ட அந்த நெபுலாக்களை அவர் ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறார் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி. அப்படி பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த IC1101 அப்படிங்கிற அந்த ஒரு கேலக்சியை கண்டுபிடிக்கிறார். அப்போ கூட அதை ஒரு நெபுலா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சாரு. அதுக்கப்புறம் 1923-24 கட்டத்தில் வந்த எட்வின் ஹபிள் அப்படிங்கிறவர் ஆண்ட்ரோமேடா கேலக்சி அப்படிங்கிற ஒரு கேலக்சி நம்மளுடைய மில்கிவேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி, மிகப்பெரிய கேலக்சி நம்ம மில்கிவே விட. ஸோ அந்த கேலக்சி அப்போவும் நம்ம மில்கிவேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நெபுலாவாக தான் கருதுனாங்க. ஸோ அந்த ஆண்ட்ரோமேடா நெபுலான்னு சொல்லப்படுற அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை, வேரியபிளான நட்சத்திரங்களை டிஸ்டன்ஸை அளவிட ஆரம்பிக்கிறாரு. அப்படி டிஸ்டன்ஸை அளவிட்டு அவர் கணக்கு போட்டு அவருக்கு கிடைச்ச ரிசல்ட்டை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய அந்த நெபுலான்னு சொல்லப்பட்ட அந்த கான்செப்டில் இருந்த அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ரொம்ப 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 தொலைவில் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் அது நம்மளுடைய மில்கிவேக்கு வெளியே இருக்குது. ஸோ அது ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி அப்படின்னு சொன்னார். இவர் இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் இரவு வானத்தில் மங்களாக பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த மேகக்கூட்டம் மாதிரி நெபுலாவாக இருக்கக்கூடியது கிடையாது. அது எல்லாமே தனித்தனி கேலக்சிகள். எல்லா கேலக்சிகளும் கோடிக்கணக்கான கேலக்சிகளை கொண்டது தான் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு புரிதல் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு வர தொடங்குச்சு.
இதில் இந்த கேலக்ஸி அப்படிங்கிறதுக்கான வார்த்தைக்கான பொருள் அப்படிங்கிறது கிரேக்க மொழியிலிருந்து வந்த ஒரு சொல்லு தான் இந்த கேலக்ஸி அப்படிங்கிறது. இதுக்கு பொருள் என்ன, பால் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம மில்கிவே கேலக்ஸியை பால்வெளி பேரடை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பால்வெளி பேரடையை தான் முதல்ல வந்து நம்ம வந்து நெபுலா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் பால்வெளி அப்படிங்கிற அந்த மில்கிவே கேலக்ஸிங்கிற பேர் வைக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் கேலக்ஸிகள் எல்லாம் தனித்தனியாக இருக்குது, எல்லா நட்சத்திர கூட்டங்களும் தனித்தனியாக வந்து ஒரு கேலக்ஸிகளாக இருக்குது அப்படிங்கிற புரிதல் தெரிஞ்சதுனால ஸோ கிரீக் மொழியில் பால் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து கேலக்ஸியை குறிக்கும். ஸோ அந்த கேலக்ஸி அப்படிங்கிறது நம்ம பால்வெளி அண்ட மாதிரியான ஒரு விஷயம் தானே. ஸோ அதனால தான் நம்ம கேலக்ஸியில் இருக்கக்கூடிய அந்த பால்னு வரக்கூடிய அந்த வார்த்தையே கேலக்ஸிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேலக்ஸிகளுக்கும் அந்த பேர் வச்சுட்டாங்க. நம்ம கேலக்ஸியை பால்வெளின்னு சொல்கிறோம், நம்ம கேலக்ஸி மாதிரி தான் மற்ற எல்லாம் அப்படிங்கிறதுனால அதை வெறும் பால் அப்படின்னு சொல்லிட்டு கேலக்ஸின்னு கிரீக் மொழியில் உள்ள அந்த சொல்லிருந்து அழைக்கப்படுது. கேலக்ஸிகளை பற்றின புரிதல் மனிதர்களுக்கு பல நூற்றாண்டுகள் கடந்து இப்படி தான் புரிதல் ஏற்பட்டுச்சு. இதுக்கு இடைப்பட்ட காலத்திலேயே வில்லியம் ஹர்ஷல் கண்டுபிடிச்ச ஒரு நெபுலாவாக கருதுன ஒன்று தான் அந்த IC 1101 அப்படிங்கிற அந்த கேலக்ஸி. ஸோ அதுக்கப்புறம் நாளையோட கேலக்ஸிகளை பற்றின புரிதல் கிடைச்சதுக்கப்புறம் இதுவும் ஒரு தனி கேலக்ஸி அப்படிங்கிற அந்த புரிதலும் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த கேலக்ஸி சம்பந்தமான ஆய்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்தப்பட்டுச்சு. அப்படி பண்ணப்பட்டதில் கிடைச்ச ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸ்லேயே இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுலே மிக மிக பெரிய கேலக்ஸினா அது இந்த IC 1101 அப்படிங்கிற இந்த கேலக்ஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க உறுதிப்படுத்தினாங்க. அது எந்த அளவுக்கு பெருசுங்கிறத சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம மில்கிவே கேலக்ஸி அப்படிங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கேலக்ஸி தான் நம்மளுடைய கேலக்ஸியும் கூட. ஆனால் நம்ம கேலக்ஸியோடைய அந்த எட்ஜு பகுதி, அகலம் அப்படிங்கிறதுல எட்ஜு பகுதியாக எடுத்துக்கிட்டால் 1,00,000 லைட் இயர்ஸ் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க தோராயமாக தான் சொல்கிறாங்க. ஏன் தோராயமாக சொல்கிறாங்க, துல்லியமாக சொல்ல மாட்டேங்காங்கன்னா, நம்ம மில்கிவே கேலக்ஸியோட அந்த எண்டு அப்படிங்கிறது அப்பப்போ ஃபேட் ஆகும், மறைஞ்சு போகும். அதனால் துல்லியமாக நம்மளால் நம்ம கேலக்ஸியோட மொத்த அகலம் அப்படிங்கிறது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தோராயமாக சொல்கிறதுக்கு தான் இந்த 1,00,000 லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே அந்த பக்கம் இருக்கக்கூடிய IC 1101 அப்படிங்கிற கேலக்ஸியோடைய அகலம் அப்படிங்கிறது தோராயமாக 40 லட்சம் ஒளியாண்டுகள்லேருந்து 50 லட்சம் ஒளியாண்டுகள் வரைக்கும், ஏன் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம மில்கிவேல மட்டுமே தோராயமாக 200லேருந்து 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த எண்ணிக்கை கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். அதுவே அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தோராயமாக 1,00,000 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த எண்ணிக்கையும் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். நம்மளுடைய கேலக்ஸி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெரிக்கல் கேலக்ஸி. அதுவே இந்த IC 1101 அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் கேலக்ஸி கிடையாது, அது ஒரு எலிப்டிக்கல் கேலக்ஸி. அதாவது நம்ம கேலக்ஸி வந்து ஒரு சக்கரம் மாதிரி சுழலக்கூடிய ஒரு கேலக்ஸி. ஆனால் அது பார்க்குறது கொஞ்சம் வட்ட வடிவத்திலேயே அல்லது முட்டை ஷேப்பில், எக்கு ஷேப்பில் வந்து இருக்கிறதுனால தான் அதை எலிப்டிக்கல் கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் ரொம்ப அகலமாக இருக்கும் நம்ம மில்கிவே கேலக்ஸியை விட. நம்ம கேலக்ஸிக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசங்களை முக்கியமாக எடுத்துக்கிட்டால் அதோட ஷேப் ஒன்று, வடிவம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நம்ம மில்கிவே கேலக்ஸியில் அந்த ஸ்பெரிக்கல் ஆர்ம்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த கேலக்ஸியில் அந்த ஸ்பெரிக்கல் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ரெண்டாவது, மில்கிவேல பழமையான இளம் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அங்கே பழமையான வயதுடைய நட்சத்திரங்கள் தான் இருக்குது. புதிய நட்சத்திரங்கள் பெரும்பாலும் உருவாகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. நம்ம மில்கிவே கேலக்ஸியோட மையப்பகுதியிலையும் சஜிட்டேரியஸ் A அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் இருக்குது. ஆனால் இந்த பிளாக் ஹோலே மிக பெருசு நம்ம சொல்கிறத விட இதை விட பல மடங்கு அதிக பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது இந்த IC 1101 அப்படிங்கிற இந்த கேலக்ஸியோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கருந்துளை அப்படிங்கிற அந்த பிளாக் ஹோல் இருக்குது. சரி, இதுவரைக்கும் ஒரு கேலக்ஸி அப்படிங்கிறதுக்கான புரிதல் அப்படிங்கிறது மனிதருக்கு எப்படி கிடச்சிச்சு, இந்த கேலக்ஸி எப்படி கண்டுபிடிச்சாங்க, இது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறதையும் பார்த்தா நம்ம மில்கிவே கேலக்ஸிக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட், இது ரெண்டுத்துக்கு என்னது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம மில்கிவே கேலக்ஸியில் கிரகங்களில் உயிர் இருக்கிறதுக்கான ஆதாரம் அப்படிங்கிற 100% இருக்குது. அது நம்மளே சான்றாக எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம மில்கிவே கேலக்ஸிக்குள்ளே நம்ம வேறு எக்ஸோ பிளானட்டில் உயிர்கள் இருக்கா இல்லையாங்கிற தேடல் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆனால் ஃபியூச்சரில் மேபி வந்து அது கன்ஃபார்ம் செய்யப்படலாம், பண்ணாமலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் உயிர் இருக்குது நம்ம கேலக்ஸியில். அப்போ இந்த கேலக்ஸியில் உயிர்கள் இருக்கிறதுக்கான அந்த வாழ்க்கை சாத்தியம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் 100% இல்லை. அதுக்கு முதல் காரணம், முதல்ல நான் சொன்ன பார்த்தீங்களா, 2 கேலக்ஸிக்கு இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளில் மிக முக்கியமானது நம்ம கேலக்ஸியில் புதிய மற்றும் பழைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இளம் நட்சத்திரங்கள், பழைய நட்சத்திரங்கள் நம்ம மில்கிவே கேலக்ஸியில் இருக்குது. ஆனால் இந்த கேலக்ஸியில் பெரும்பாலும் இருக்கிற எல்லாமே பழமையான நட்சத்திரங்கள். ஸோ இளம் நட்சத்திரங்கள் இல்லை. அதனால் ரேடியேஷனின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கு மையப்பகுதியில், அந்த கேலக்ஸியோட மையப்பகுதியில் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது இருக்குது, பிரம்மாண்டமான கருந்துளை. ஸோ அந்த கருந்துளைகளுடைய தாக்கத்தினால அங்கே உயிர்கள் இருக்கிறதுக்கோ உயிர்கள் வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளோ இல்லவே இல்லை அப்படின்னு தான் சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க.
பெரும்பாலும் ஆய்வாளர்களால் நம்ம மில்கிவே கேலக்ஸி மாதிரி ஸ்பெரிக்கல் கேலக்சிகள் ஒன்று இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படின்னா அந்த கேலக்சிகளில் தான் உயிர் வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இந்த மாதிரி எலிப்டிக்கல் கேலக்சி எல்லாம் உயிர்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இந்த மாதிரி காரணங்களால் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 2 கேலக்சிகளுடைய நிறம் அப்படிங்கிறது வேறுபடும். மில்கிவே கேலக்சியோடைய நிறம் அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும், புகைப்படங்களை பார்த்துருப்பீங்க. நீலம், வெள்ளை, மஞ்சள் இந்த 3ம் சேர்ந்த கலவையாக தான் நம்மளோட மில்கிவே கேலக்சி பார்க்குறதுக்கு தெரியும் அந்த கலர்ஃபுல்லாக. அதுவே அந்த பக்கம் இந்த IC லெவல் 01 அப்படிங்கிற இந்த கேலக்சியோடைய நிறம் அப்படிங்கிறது மஞ்சள் மற்றும் சிகப்பு நிறத்தில் தெரியும். இந்த நிறம் மாறுபடுவதற்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம மில்கிவே கேலக்சி ஒரு இளம் கேலக்சின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இளம் நட்சத்திரங்களாக இருக்குது நிறையா. அப்படிங்கிறதுனால இளம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது ரொம்ப சூடாக வெளிப்படுத்தக்கூடிய அளவுலையும் அதே நேரத்தில் அதிக வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த எமிட் பண்ணக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். அதனால் இங்கே நீல நிறத்தில் அது பார்க்குறதுக்கு தெரியும் அந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் காரணமாக. அதுவே பழமையான நட்சத்திரங்கள் ஒரு கேலக்சியில் இருக்குன்னா அது ரொம்ப அதிகமான ஒளியை ஏற்படுத்தாது, வெப்பமும் கம்மியாக இருக்கும். அதுக்கு காரணமாக தான் அது சிகப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் தெரியறதுக்கான காரணமாக இருக்குது. ப்ளஸ் இளம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய கேலக்சியில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் கேஸ் இது ரெண்டுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயும் அந்த நீல நிறத்தில் தெரியும். ஆனால் பழமையான நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் கேஸும் கம்மியாக இருக்கும். இதனாலேயும் சிகப்பு அல்லது மஞ்சள் நிறம் தெரியறதுக்கு காரணமாக இருக்குது. சிம்பிளாக இளம் நட்சத்திரங்களும் இளமையான கேலக்சியை கொண்டது எல்லாமே நீல நிறத்தில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு தெரியும். அதுவே பழமையான நட்சத்திரங்களுடைய பழமையான கேலக்சியாக இருக்கக்கூடியது எல்லாமே சிகப்பு மஞ்சள் நிறத்தில் தெரியும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கேலக்சிகளுடைய நிறம் மாறுபடுறதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்குது. பொதுவாகவே விஷயம் நினைக்கலாம் இந்த கேலக்சியை பற்றி சொன்னேன், ஆனால் அந்த கேலக்சியோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் மேக்ஸி பிளாக் ஹோல் அப்படிங்கிறது இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதை பற்றிலாம் சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஏன்னா அந்த பிளாக் ஹோலே பிரம்மாண்டமான பிளாக் ஹோலை பற்றி தனியாக பார்த்தா தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அதனால தான் நம்ம இந்த IC லெவல் 01 அப்படிங்கிற இந்த கேலக்சியோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் மேக்ஸி பிளாக் ஹோலை பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ சீக்கிரமாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்டில் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சீக்கிரத்தில் அந்த பிளாக் ஹோலை பற்றி தனியாக அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து இந்த வீடியோ ஹைப் பண்ணி விட்டுருங்க. ஹைப் பண்ணி விட்டால் தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் ஆகும், அவங்களும் நிறைய தகவல் தெரிஞ்சுப்பாங்க. மறக்காம அதையும் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.